வணக்கங்க. இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த முடக்கத்தான் கீரைனா இதுதான். இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்குங்க. இதை பொரியலோ இல்லை ஆவியில் வேக வச்சு கீரையோ மசியலோ செய்ய முடியாது. செஞ்சாலும் இதில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் போயிடும். இதை அப்படியே அரைச்சி தோசை மாவில் கலந்து ஈஸியாக தோசை ஊற்றி சாப்பிட்றது எப்படி நான் காமிக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதனால தான் இதுக்கு பேரே முடக்கத்தான் கீரை. முடக்குவாதத்துக்கெல்லாம் இது சரியாயிடும். இது மீந்து இதோடைய காம்பு தேவையில்லாத வேஸ்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் வீணாக்காமல் இதை அரைச்சி தலையில் தடவி குடிச்சிங்கன்னா முடி நல்லா கருகருன்னு வளரும், முடி கொட்டாது. இப்போ இதை எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரையை ஒரு ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் அதை தோசை மாவில் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த கீரையை நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. இதை நம்ம தோசை மாவு கூட கலந்துக்குவோம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிற தோசை மாவு கூடயே நம்ம ஊற்றுற தோசை மாவு கூடயே இதை கலந்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து அதை கலந்துக்குங்க. இதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அடுத்ததாக அடுப்பில் ஒரு வானில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம். அது பொரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய் பொடியாக கிள்ளினதை நம்ம போட போகிறோம். இது கொஞ்சம் வதங்கின ஏற்பாடு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருந்து வெங்காயம். உங்களுக்கு தோசைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி இப்போ தோசை மாவில் இதை நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை அள்ளி நம்ம தோசை மாவில் கலந்துக்குவோம். ஏன்னா ஏற்கனவே தோசை மாவில் நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் உப்பு போட தேவையில்லை. இதை போட்டு நல்லா நம்ம கலந்து இப்போ தோசை ஊற்றிக்குவோம். இப்போ இந்த மாவை மெலிசாக நம்ம தோசைகளில் ஊற்றி மெலிசாக ஊற்றிக்குவோம். பாருங்கள், முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. மூட்டு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செய்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வலி இருக்காது. இது சுவையாக இருக்கும். இதுக்கு கார சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.